ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்கமிங் வீக்கில் அதாவது டிசம்பர் 9 இருந்து என்ன வீடியோ எந்த யூனிட்டுக்கு நான் ஜிஎஸ்க்கான ஃப்ரீ நோட்ஸை வந்து கொடுக்கலாம், வீடியோ மேக் பண்ணலான்னு ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் தான் அதிக பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. 482 பேர் அரௌண்ட் இருக்காங்க. இது ஒரு சாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு பாதி பேர் வந்துட்டு உங்களுக்கு எக்கனாமிக்ஸும், அதுக்கடுத்து ஹையஸ்ட்டாக இருக்குது பாலிட்டி இருக்குது. ஸோ இந்த 2 ரிசல்ட்டோட முடிவில் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, டிசம்பர் 9 14 வர, ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது நாளையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஆல்டர்னேட்டிவாக, ஸோ மண்டே பார்த்திங்கன்னா நாளைக்கு பாலிட்டி ஒரு சாப்டர் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். மெயினானது ஃப்ரீ நோட்ஸாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 to 3 வீடியோஸ் பக்கம் வர மாதிரி இருக்கும். 2 to 3 வீடியோஸ், அது வந்து கண்டென்ட் வரதை பொறுத்து. அடுத்து எக்கனாமிக்ஸு, செவ்வாய்க்கிழமை எக்கனாமிக்ஸு, புதன்கிழமை பாலிட்டி, வியாழக்கிழமை எக்கனாமிக்ஸு, வெள்ளிக்கிழமை பாலிட்டி, சனிக்கிழமை எக்கனாமிக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ இந்த அனாலிசிஸில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அதிக பேர் வந்து ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து புதுசாக படிக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி ஜிஎஸை வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுற யூனிட் பார்த்திங்கன்னா பாலிட்டி தான். பாலிட்டி இல்லை ஹிஸ்ட்ரி, ஆனால் ஹிஸ்ட்ரி கூட ஓரளவு ஐடியா இருக்கும், ஆனால் பாலிட்டி சுத்தமாக ஐடியா இல்லாதனால பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு படிப்பாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் பாலிட்டியை வந்து ஸ்டார்டிங்கில் எதிர்பார்க்குறீங்க. அப்போ எக்கனாமிக்ஸ் யார் எதிர்பார்ப்பாங்கன்னா, ஆல்ரெடி ஓரளவு ஜிஎஸில் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கேன், இல்லை எனக்கு ஐடியா இருக்குது, லாஸ்ட் அட்டெம்ப்டில் ஓரளவு படிச்சிருக்கேன், ஆனால் எக்கனாமிக்ஸ் தான் ஒவ்வொரு அட்டெம்ப்ட்லேயும் நான் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கேன், இந்த முறையாவது படிக்கணும் அப்படின்னு இருக்கவங்களும், அதே மாதிரி குரூப் 2A மெயின்ஸ் இப்போ அப்கமிங் எக்ஸாமுக்கு நான் அப்படி ரெடி பண்ணுறவங்களும் அதிகமாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் பார்க்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம ஒரு யூனிட் கொடுத்தோன்னா அந்த ஒரு யூனிட் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இதே 2 யூனிட் கொடுக்கும்போது 2 அட்வான்டேஜ் இருக்குது இதில். ஒன்று வந்து இப்போ பாலிட்டி படிக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு 1 டே ஃப்ரீ இருக்கும். ஸோ நான் 1 டே ஃபுல்லாக வந்து ஒரு 3 வீடியோ போடுறேன், ஒரு சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீ நோட்ஸ் கொடுக்குறேன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட அதை ரிவிஷன் பண்ணி முடிச்சுக்கலாம், டைம் இருக்கும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க 1 டே டைம் இருக்கும். ஸோ அப்படி பார்த்துக்கலாம். இல்லை நான் ஷஃபிள் பண்ணி நான் பாலிட்டி, இப்போ எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க பாலிட்டி ஷஃபிள் பண்ணி பார்த்துக்கலாம். அதையும் ஒரு சைடில் ஒரே யூனிட்டாக போனாலும் உங்களுக்கு போர் அடிக்கும். வேணும்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கலாம். பாலிட்டி படிக்கிறவங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க பாலிட்டியும் மாறி பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா பாலிட்டி ஒரு கான்செப்டில் இருக்கும், எக்கனாமிக்ஸ் ஒரு கான்செப்ட் வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு வந்துட்டு மொனோட்டோனஸாக இருக்காது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வேணுங்கிறவங்க. இல்லை நான் ஒரு யூனிட் பார்க்குறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு நாள் ஆல்டர்னேட்டிவாக நான் கொடுக்கும்போது நீங்கள் அடுத்த நாள் நான் அந்த டாபிக் வரும்போது முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் படித்து முடிக்கிறதுக்கும், இல்லை பிரிண்ட் அவுட் போடுறதுக்கும், இல்லை நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்கமிங் வீக்ஸு இதுதான் பிளானு. ஸோ ஒவ்வொரு வாரம் நான் பிளான் கொடுக்குறேன். இப்போ இருந்து நான் ஒரு 3 மாத பிளான் 4 மாத பிளான் கொடுத்தேன்னா நடுவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வீக்லி பிளான் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஸோ இதுதான் வரப்போகுது ஆல்டர்னேட்டிவாக. எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனாக நான் அதுலேருந்து கொண்டு போகிறேன். பாலிட்டி பொறுத்தளவுக்கும் இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன், அந்த லெசனு, அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு முடிஞ்ச லெவலில் முடிக்க ட்ரை பண்ணுறேன். 3 நாள் இருக்குது. ஸோ 3 நாளுக்குள்ளே இந்த 3 சாப்டரையாவது முடிக்க ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக முடிக்கிறேன். சப்போஸ் டிலே ஆச்சுன்னா மினிமம் ஒரு 2 சாப்டராவது முடிச்சு கொடுத்துட்றேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது. அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது போக வந்து பிளானிங் டாப்பிக்கும் அடுத்து பேங்கிங் டாப்பிக்கும், ஸோ இந்த 2 டாப்பிக்கும் நான் கொண்டு போகிறேன். பிளானிங்கில் வந்துட்டு நீங்கள் 5 இயர் பிளானு, அடுத்து வந்துட்டு நிதி ஆயோக்கு, இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வீடியோஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டாப்பிக்கில் என்ன வருமோ அது உங்களுக்கு ஆர்டராக வரும். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம், இல்லை நோட்ஸ் மேக் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா வர வாரம் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் இருக்கும். நோட்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பாக ஷார்ட்டாக கொடுக்குறேன். முடிஞ்ச லெவலில் நான் வந்து ஒரு லெசன் ரெஃபர் பண்ணும்போது 10th ரெஃபர் பண்ணும்போது சைமல்டேனியஸாக 11th 12th ஏதாவது எக்ஸ்ட்ரா கீ பாயிண்ட் இருந்தால் அதையும் ஆட் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். லோவர் கிளாஸஸ்லையும் 6th to 9th இருக்கிறதையும் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தால் டைம் இருக்கிற பட்சத்தில். அப்படி மென்ஷன் பண்ணால் நான் பிடிஎஃப்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன், இதெல்லாம் சேர்ந்தது, இந்தந்த லெசனோடு சேர்த்ததுன்னு சொல்லிட்டு.
ஏன்னா அதுவும் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. மொத்தமாக இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ப்ரீஆம்பிள் முகவுரைன்னு இருக்குன்னா அது 6th to 12th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்ஸில் இருக்கிற மொத்த கண்டென்ட்டும் ஒரே இதில் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கை வந்து ஃபுல்லாக முடித்த ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையும் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஆனால் அது டைம் கன்சியூம் ஆகும். பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச லெவலில் இன்கார்பரேட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் 3 வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கொடுக்குற எல்லாமே எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான். உங்களுக்கு ஆர்டர் மாறுமே தவிர எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.